ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு கீஃபா விளாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோகோனட் குக்கீஸ் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோகோனட் குக்கீ செய்ய 150 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 150 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட 125 கிராம் ஐசிங் சுகர் அதையும் இதோட சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா கை விரல்களாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விரல்களாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட 225 கிராம் மைதா, 2 கிராம் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்து சளிச்சு இதோடு சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட 25 கிராம் டெசிகேட்டட் கோகோனட் கடைகளில் கிடைக்கும். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருக்காது, இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுங்க. டைட்டாகிடும். பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து பாருங்கள். நல்ல மாவு டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். கையில் லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. தடவி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. லெமன் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சமாக சுகர் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த டோவை டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணி லைட்டாக வடக்கி தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பேக்கிங் ட்ரேயில் மேலே பேக்கிங் சீட் போட்டு இதை வரிசையாக செட் பண்ணுங்கள். கேப் போட்டு செட் பண்ணுங்கள். ஏன்னா பேக் ஹவுஸில் பிஸ்கெட் குக்கி கொஞ்சம் விரியும். அதனால் கேப் போட்டு செட் பண்ணுங்கள். அவனை இந்த டைமில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கியை அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. குக்கி ரெடி ஆயிரும். இதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. குக்கி டக்குன்னு எடுத்து சாப்பிட்டா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் எடுத்து சாப்பிடணும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஒரு 1 வீக் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் கோகோனட் குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.